നമസ്കാരം. വിദ്യാഭ്യാസ രംഗത്തെ അഴിമതിക്കും തൊഴിൽ നിഷേധത്തിനും എതിരെ ഡിവൈഎഫ്ഐ ആരംഭിച്ചിട്ടുള്ള യങ് ഇന്ത്യ ക്യാമ്പയിൻ്റെ ഭാഗമായി മറയൂർ കോവിൽക്കടവിൽ പ്രകടനവും പൊതുസമ്മേളനവും നടത്തി. പൊതുസമ്മേളനം മുൻ MLA അഡ്വക്കേറ്റ് A. രാജ ഉദ്ഘാടനം ചെയ്തു. தன்னுடைய உயிர்களை கூட துச்சமாக எண்ணியதனுடைய பலனா நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் பிரிட்டிஷ்காரர்களுடைய கையிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்றது. அப்படி சுதந்திரம் கிடைத்தால் மட்டும் போதாது, அந்த சுதந்திரத்தை பாதுகாக்கவும் வேண்டும். ஒவ்வொரு வருடமும் இன்றைக்கு பல கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு சுதந்திர தினத்தன்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போன்ற இளைஞர்கள் நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த இயக்கத்திற்கு பெருமையாக சொல்லக்கூடிய தோழர் பகத்சிங் அடக்கமுள்ள தலைவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு வேண்டி தூக்கு கயிறில் ஏறுவதற்கு கூட தயாராக இருந்தவர்கள். அவர்கள் சிந்திய ரத்தத்தின் பாகமாக நாட்டிற்கு இன்றைக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொன்னா சுதந்திர தினத்தன்று ஒரு சுதந்திரமாக மட்டுமல்ல, சில இடங்களில் எல்லாம் நீங்க சுதந்திரத்தின் தினத்தன்றைக்கு மட்டும் சில ஆளுகள் சில நிகழ்ச்சிகள் மட்டும் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படியெல்லாம் நமக்கு எப்படி சுதந்திரம் கிடைப்பதோ அந்த சுதந்திரம் இன்றைக்கு முழுமையாக அனுபவிக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம் நாட்டில் പല പോരാട്ടങ്ങൾ നடைபெற்றுக் കൊണ്ടിരിക്കുന്നത്. പഠിച്ച് ഡിഗ്രി കരസ്ഥമാക്കിയ യുവാക്കൾ വരെ കൃഷിപ്പണിയിലേക്കും കൂലിപ്പണിയിലേക്കുമൊക്കെ പോകേണ്ട ഗതികേടിലാണെന്നും അർഹമായ ജോലി യുവാക്കൾക്ക് കിട്ടുന്നില്ലെന്നും ഡിവൈഎഫ്ഐ ബ്ലോക്ക് സെക്രട്ടറി R. கார்த்திக் പറഞ്ഞു. டிஒய்எஃப்ஐ நடத்தக்கூடிய சமரம் எதற்கு வேண்டி என்று எனக்கு முன்பாக பேசிய அருமை தோழர் ராஜா அவர்கள் கூறினார். இருந்தாலும் 1-2 வார்த்தைகள் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் கோடிக்கணக்கான யுவாக்களுக்கும் கோடிக்கணக்கான யுவதிகளுக்கும் வேலை வாய்ப்பும் எஜுகேஷனில் உள்ள அனுமதியும் கண்டிக்கும் நிலைமையாக போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை, வேலை இல்லை. அப்படி என்ன பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு காட்டில் கரும்பு வெட்டுறாங்க. டிகிரியும் MBAவும் டிப்ளமோவும் படித்த யுவாக்கள் மொத்தம் தேயிலை தோட்டத்தில் தேயிலை வெட்டுறாங்க. அந்த வேலை பிடிக்கலைன்னா ஸ்கூட்டர் பைக்கு வாங்கி ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி கலையமாக மாறிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம கேரளாவில் தான் அப்படி என்றால் பிஜேபி ஆளக்கூடிய UP, மத்திய பிரதேஷ், குஜராத்தில் உள்ள அங்கே உள்ள யுவாக்கள் எல்லாம் கேரளாவுக்கு வேலை தேடி வராங்க. இதெல்லாம் கண்டித்து டிஒய்எஃப்ஐ ஒரு தீர்மானம் எடுத்துச்சு. வருகின்ற ஆகஸ்ட் 15 சுதந்திர தின அன்னைக்கு யுவாக்களுக்கு வேண்டி குரல் கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு வேண்டி காலையில் நாங்கள் இந்த போராட்டத்தை தீர்மானிக்கும் போது இங்கே உள்ள காங்கிரஸ்காரங்க கேட்டாங்க எங்ககிட்ட, ஆகஸ்ட் 15க்காவது உங்களுடைய போராட்டத்தை நிறுத்தி வைங்கன்னு. அவங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம், இன்னைக்கு டிஒய்எஃப்ஐ ஒரு சமரம் நடத்தும் போது மானியமாக கையில் ஒரு ஃப்ளெக்ஸும் வச்சு முத்ரா வாக்கியமும் கூப்பிட்டு அந்த கொடியும் கையில் பிடிச்சு மானியமான ஒரு சமரம் நடத்தணும். ஆனால் இன்னைக்கு INTC காரங்களும் யூத் காங்கிரஸ்காரங்களும் முகர்ந்த காங்கிரஸ்காரங்களும் இன்னைக்கு ஒரு பெருவாடி நடத்தினாங்க. அது சமரமா ஓலமானு தெரியல. 100க்கு மேற்பட்ட வண்டியில வந்து அவங்களுடைய முத்ரா வாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊன விட்டு போற நிலைமை இருந்துச்சு. ஆனா எங்களுடைய முத்திரை வைக்க என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும், நல்லா படிப்பு வேணும். இதெல்லாம் எங்களுக்கு வேண்டி அல்ல, டிஒய்எஃப்ஐ காரனுக்கு வேண்டி அல்ல, கம்யூனிஸ்ட் காரனுக்கு வேண்டி அல்ல, இங்கு உள்ள காங்கிரஸ் காரனுக்கும் இங்கு உள்ள பிஜேபி காரனுக்கு வேண்டிதான் இன்னைக்கு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில ஒரு போராட்டம் நடந்துச்சு. என்ன போராட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். രാജ്യത്തെ വിദ്യാർത്ഥികൾ അസമത്വത്തിനും അനീതിക്കുമെതിരെ വലിയ പോരാട്ടത്തിലാണെന്ന് CPM മറയൂർ ഏരിയ സെക്രട്ടറി V. സിജിമോൻ പറഞ്ഞു.
ഈ സ്വാതന്ത്ര്യദിനം ആഘോഷിക്കുന്ന ഘട്ടത്തിൽ ഇന്ത്യയുടെ സ്വാതന്ത്ര്യ സമരം ഓർമ്മപ്പെടുത്തിക്കൊണ്ടുള്ള ഒരു വലിയ ക്യാമ്പയിനാണ് തുടക്കം കുറിച്ചിട്ടുള്ളത്. നമുക്കെല്ലാം അറിയുന്നത് പോലെ ഇന്ത്യ 79 വർഷം സ്വാതന്ത്ര്യം ലഭിച്ചതിന് ശേഷം നമ്മുടെ രാജ്യത്തെ സംബന്ധിച്ചൊന്ന് പരിശോധിക്കുമ്പോൾ ആർക്കാണ് സ്വാതന്ത്ര്യം കിട്ടിയത്? എന്താണ് നമ്മുടെ സ്വാതന്ത്ര്യം കൊണ്ട് നാം അർത്ഥമാക്കുന്നത് എന്ന് പരിശോധിച്ചാൽ നമ്മുടെ രാജ്യത്തെ ബഹുഭൂരിപക്ഷം വരുന്ന വിദ്യാർത്ഥികളും അവരുടെ വിദ്യാഭ്യാസ മേഖലയിൽ നടക്കുന്ന അസമത്വത്തിനെതിരായിട്ടുള്ള വലിയ പോരാട്ടം സംഘടിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇന്ത്യയിലെ അഭ്യസ്തവിദ്യരായിട്ടുള്ള ചെറുപ്പക്കാർ അവർക്ക് തൊഴിലിനു വേണ്ടിയുള്ള പോരാട്ടം, തൊഴിൽ നിഷേധത്തിനെതിരായിട്ടുള്ള പോരാട്ടം നമ്മുടെ രാജ്യത്ത് സംഘടിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇന്ത്യക്ക് സ്വാതന്ത്ര്യം ലഭിക്കുമ്പോൾ നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ സ്വാതന്ത്ര്യ സമരത്തിന് വേണ്ടി നേതൃത്വം കൊടുത്ത ഇന്ത്യയുടെ സമര നേതാക്കന്മാർ അവർ ലക്ഷ്യം വെച്ച ഒരു ഇന്ത്യയെ നമുക്ക് വാർത്തെടുക്കാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല എന്നാണ് നമുക്ക് കാണാൻ വേണ്ടി കഴിയുക. കാരണം എല്ലാവർക്കും തൊഴിലും എല്ലാവർക്കും വിദ്യാഭ്യാസവും എല്ലാവർക്കും വരുമാനവും എല്ലാമുള്ള അസമത്വമില്ലാത്തൊരു ഇന്ത്യയെ വാർത്തെടുക്കാനാണ് നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ സ്വാതന്ത്ര്യം ഉപകരിക്കുക എന്നാണ് നമ്മളെല്ലാം കണ്ടതെങ്കിൽ അനുദിനം അസമത്വങ്ങൾക്ക് നേതൃത്വം കൊടുക്കുന്ന നയങ്ങളാണ് നമ്മുടെ രാജ്യത്ത് BJP ഗവൺമെൻറ് നടപ്പാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. പ്രകടനത്തിന് മുൻ MLA അഡ്വക്കേറ്റ് A. രാജ, CPM ഏരിയ സെക്രട്ടറി V. സിജിമോൻ, പഞ്ചായത്ത് അംഗങ്ങളായ കാർത്തിക് R, അമ്പിളി പ്രവീൺ, രാധിക, VT സുരേഷ്, S. ചന്ദ്രൻ, ആൻസി അനൂപ്, അനൂപ് കുമാർ, രാജാചന്ദ്രൻ എന്നിവർ നേതൃത്വം നൽകി. ന്യൂസ് ഡെസ്ക്, മറയൂർ വിഷൻ.